ஐயோ! இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருந்தானே! இந்த வருஷமாவது இன்கிரிமெண்ட் ஜாஸ்தி கொடுப்பாங்களா? அன்னைக்கு பார்க்குறப்ப கூட மேனேஜர் நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. பார்க்கலாம், கிடைக்கும். இந்த இளங்கோ வாய் கொடுக்காம இருந்திருந்தா அந்த பார்ட்டியோட ஃபைல் என்கிட்ட வந்திருக்கும். கெடுத்துட்டான். தினேஷ் புது வண்டி வாங்கி கொடுன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இப்போ பயமாக இருக்குது பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறத நினச்சா. மகளோட ஜாதகம் கொடுத்த இது வரைக்கும் பதிலை காணோம். கொடுத்த மரியாதைக்காவது பொருத்தம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு முடியலை. நம்ம தொகுதியில் யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்? அன்றைக்கி ஜெயக்குமார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஓட்டை போட்டுடலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே பாலு, அவனை விட்டுட்டு எப்படி ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுறது? விலைவாசி ஏன் இப்படி ஜவ்வுன்னு ஏறிட்டுருக்குன்னு தெரியல. வாங்குகிற சம்பளம் மளிகைக்கு சரியாக போகுது. இன்றைக்கி என்னமோ அந்த விமலா ட்ரெஸ்ஸு பிரமாதமாக இருந்துச்சு. நமக்கு ஏன் அவளை மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கிறதில்ல? இது வேற எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு போகிற நேரமாச்சு, இழுக்கிறாங்க. இதுவரை நம் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மண்டபத்தில் தியானம் செய்து இருக்கிறோம். இதில் கிடைத்த அனுபவத்தை பற்றி ஓரிருவர் முன்வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நமது அக்கௌண்டன்ட் சோமையாவை அழைக்கிறேன். இன்று தியானத்தின் மூலம் கிடைத்த அனுபவம் சொல்லி மாளாது. உள்ளத்தில் அமைதி, அமைதி, அமைதி என்றால் அப்படி ஒரு அமைதி. மேற்கண்டதைப் போல பலரும் தங்களுடைய இந்த தியானத்தால் கிடைத்த ஆத்மீக அனுபவங்களை அந்த கூட்டத்தில் சொல்லி கொண்டு போனார்கள். வாட்சையும் செல்ஃபோனையும் பார்த்தபடி பலர் அதில் காதில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க.